நாமல் மற்றும் சிராந்திக்கு தொடரும் சிக்கல், சிஐடியில் முன்னிலையாகுமாறு மீண்டும் அழைப்பு. அரசாங்கத்தை கட்டுப்படுத்த கோட்டபாயாவின் அடுத்த திட்டம் இதுதான், இணையத்தில் கசிந்த இரகசிய தகவல். கிளிநொச்சியில் துரத்தி சுட்ட போலீசார், தப்பி ஓடிய நபர், தொடரும் விசாரணை. இலங்கை கடற்தொழிலாளர்கள் மீது இந்திய கடற்படையினர் தாக்குதல், 4 மருத்துவமனையில். நாட்டின் எந்த பகுதிகளில் மழை பெய்யும், வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட புதிய அறிவிப்பு. 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த தடை, இலங்கையில் நடைமுறைக்கு வரும் புதிய சட்டம். பெண்ணின் மரணத்தில் பாரிய சந்தேகம், விசாரணையில் போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிராந்தி ராஜபக்ச மற்றும் அவரது மகன் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஆகியோருக்கு பிப்ரவரி 3ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் சிரிலிய என்ற பெயரில் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் வங்கி கணக்கு தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக வாக்குமூலம் பதிவு செய்யவே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு முன்னர் சிராந்தி ராஜபக்சவை கடந்த ஜனவரி 27ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தனிப்பட்ட காரணங்களை முன்வைத்து குறித்த திகதியில் ஆஜராக முடியாது என்றும் மேலதிக கால அவகாசம் வழங்குமாறு அவர் அதிகாரிகளிடம் அறிவித்திருந்தார். இந்த பின்னணியில் மீண்டும் பிப்ரவரி 3ஆம் தேதியன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு சிராந்தி ராஜபக்சவுக்கும் நாமல் ராஜபக்சவுக்கும் புதிய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. நாட்டின் மகாநாயக தேரர்கள் அரசின் முக்கிய தீர்மானங்களில் குறிப்பிடத்தக்க அளவில் தாக்கம் செலுத்தி வரும் சூழ்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச துறவற வாழ்க்கையை தேர்வு செய்யக்கூடும் என தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. 30 ஆண்டுகளாக நீடித்த உள்நாட்டு போருக்கு முடிவு காண்பதில் பாதுகாப்பு செயலாளராக முக்கிய பங்கு வகித்த கோட்டபாய ராஜபக்ச பின்னர் மக்கள் எழுச்சி போராட்டத்தை தொடர்ந்து பதவியை விட்டு விலகி நாட்டை விட்டு வெளியேறிய முதலாவது ஜனாதிபதி என்ற வரலாற்று சான்றையும் பெற்றார். தற்போது கிடைக்கும் நம்பகமான தகவல்களின் அடிப்படையில் அவர் பௌத்த தத்துவங்களில் அதிக ஈடுபாடு காட்டி வருவதுடன் அதனுடன் தொடர்புடைய செயல்களில் தனது நேரத்தை செலவிட்டு வருவதாக கூறப்படுகிறது. நாளாந்த வாழ்க்கையில் தியானத்திற்கே முன்னுரிமை வழங்கி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பௌத்த தர்மம் மற்றும் ஆழ்ந்த தியான முறைகள் குறித்து எழுதப்பட்ட நூல்களை வாசிப்பதிலும் அவற்றின் உள்ளடக்கங்களை ஆராய்வதிலும் அவர் தீவிர ஆர்வம் காட்டி வருவதாக குறிப்பிடப்படுகிறது. இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி துறவற வாழ்க்கைக்குள் நுழைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. அவர் இவ்வாறு துறவரத்தை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் இல்லறத்தை துறந்து பௌத்த துறவு சங்கத்தின் இணையும் முதல் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இலங்கை வரலாற்றில் கோட்டபாய ராஜபக்ச பதிவாக கூடும் என குறிப்பிடப்படுகிறது. கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை துப்பாக்கிச் சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாரின் உத்தரவை மீறி வேகமாக பயணித்த டிப்பர் வாகனத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியிலிருந்து அனுமதியின்றி மணல் ஏற்றி சென்ற டிப்பர் வாகனமே குறித்த துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகியுள்ளது. இந்த சம்பவத்தில் டிப்பர் வாகனத்தின் எரிபொருள் தாங்கியும் ஒரு டயரும் சேதமடைந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டின் பின்னர் வாகனத்தை ஓட்டிச் சென்ற சாரதி சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாகவும் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் தர்மபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை கடற்தொழிலாளர்கள் 12 பேர் மீது இந்திய கடற்படையினர் தாக்குதல் நடத்தியுள்ளதாக சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த டிசம்பர் 3ஆம் தேதி வெண்ணப்புவ பகுதியிலிருந்து தினித்துவ எனும் படகு உள்ளிட்ட 2 மீன்பிடி படகுகளில் கடலுக்கு சென்ற மீனவர்கள் சர்வதேச கடல் எல்லையில் மீன்பிடி தொழிலை முடித்துக் கொண்டு கடந்த 28ஆம் தேதி மாலை இலங்கை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்திய கடற்படைக்கு சொந்தமான கப்பலால் தடுத்து நிறுத்தப்பட்ட
செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் மீனவர்களிடம் போதைப் பொருட்கள் உள்ளனவா என விசாரித்த இந்திய கடற்படை அதிகாரிகள் காரணமின்றி அவர்களை உடல் ரீதியாக தாக்கியதாகவும் இதனால் பலர் காயமடைந்ததாகவும் மீனவர்களின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவத்தில் 4 கடுமையான காயங்களுக்கு உள்ளான நிலையில் அவர்கள் நாடு திரும்பும் முயற்சியில் இருந்தபோது இலங்கை கடற்படையினரின் தலையீட்டுடன் இன்று அதிகாலை நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். பின்னர் காயமடைந்த 4 மேலதிக சிகிச்சைக்காக காலி கராம்பிட்டிய போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்து கருத்து தெரிவித்த கடற்தொழில் பிரதி அமைச்சர் ரத்ன கமகே சம்பவம் தொடர்பில் முழுமையான விசாரணைகள் மேற்கொள்ள கடற்படையினருக்கும் வெளிவிவகார அமைச்சருக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் எதிர்வரும் நாட்களில் இடைக்கிடையே மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வடமாகாணத்தின் சில பகுதிகளிலும் மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 50 மில்லிமீட்டரை தாண்டும் அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களில் இடைவிடாத மழை பெய்யும் நிலை காணப்படலாம். நாட்டின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் சில பகுதிகளில் 50 மில்லிமீட்டரை மீறும் மழை பதிவாகலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களின் சில பகுதிகளிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அதிகாலை நேரங்களில் பனிமூட்டம் நிலவும் சாத்தியம் உள்ளது. பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்கள் அதிக அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. பொத்துவில் முதல் மட்டக்களப்பு திருகோணமலை வழியாக காங்கேசந்துறை வரை உள்ள கடற்பகுதிகளில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இதற்கு மேலாக நாட்டை சுற்றியுள்ள பிற கடற்பரப்புகளிலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் இத்தகைய நிலை உருவாகலாம். கடல் பிராந்தியங்களில் வடகிழக்கு திசையிலிருந்து மணித்தியாலத்திற்கு 25 முதல் 35 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் களுத்துறை முதல் கொழும்பு புத்தளம் ஊடாக மன்னார் வரையும் கம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் வரையும் உள்ள கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் 45 முதல் 50 கிலோமீட்டரை தாண்டி அதிகரிக்க கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான சூழ்நிலையில் குறித்த கடல் பகுதிகளில் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் கடல் நிலை தற்காலிகமாக கொந்தளிப்பானதாக மாறக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் 16 வயதிற்கு குறைவான சிறுவர்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் அதற்கான உத்தியோகபூர்வ முன்வழி ஒன்று தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினால் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் மற்றும் ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி இனோகா ரணசிங்க இந்த முன்மொழிவை சட்ட வடிவத்தில் அமுல்படுத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை தயாரிப்பதற்கு சில கால அவகாசம் தேவைப்படும் என தெரிவித்துள்ளார். இந்த தடையை நடைமுறைப்படுத்துவதற்கு நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம், ஆரம்ப கால சிறுவர் அபிவிருத்திக்கான தேசிய செயலகம் மற்றும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை ஆகிய 3 நிறுவனங்களின் ஒருங்கிணைந்த ஆலோசனைகள் அவசியமாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது குறித்து கருத்து தெரிவித்த மகளிர் மற்றும் சிறுவர் விவகார பிரதி அமைச்சர் நாமல் சுதர்சன, சிறுவர்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவது தொடர்பில் ஒழுங்குமுறை அவசியம் என்பது ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அதனை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான விரிவான கலந்துரையாடல்கள் தற்போது இடம்பெற்று வருவதாகவும் கூறியுள்ளார். இதேவேளை இலங்கை சமூக மருத்துவ நிபுணர்கள் கல்லூரி வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் கட்டுப்பாடற்ற சமூக வலைத்தள பயன்பாடு சிறுவர்களின் உடல் மற்றும் மனநலத்துக்கு தீங்கு விளைவிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையின்படி சமூக வலைத்தளங்களுக்கு அடிமையாகும் சிறுவர்களுக்கு மன அழுத்தம், மனச்சோர்வு, தூக்கமின்மை மற்றும் உடல் தோற்றம் குறித்த அதிருப்தி போன்ற பிரச்சனைகள் அதிகரிக்கின்றன. அதேபோல் இணையவழி துன்புறுத்தல், வன்முறை செயல்கள் மற்றும் பொருத்தமற்ற உள்ளடக்கங்களை எதிர்கொள்ளும் அபாயமும் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 8 முதல் 12 வயதுக்கிடையிலான சிறுவர்கள் தினமும் சராசரியாக 5 மணி நேரமும் இளைஞர்கள் 7 மணி நேரமும் திரை முன் செலவிடுகின்றனர் என்பதும் அந்த ஆய்வில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் நன்மைகளை மறுப்பதே இந்த முயற்சியின் நோக்கமல்ல என்றும், மாறாக சிறுவர்கள் ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வளரக்கூடிய சூழலை உருவாக்குவதே இதன் பிரதான இலக்காகும் என்றும் மருத்துவ நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர். இதற்காக வலுவான வயது சரிபார்ப்பு முறைகள் மற்றும் தரவு பாதுகாப்பு சட்டங்களை கட்டாயமாக அமுல்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மொனராகலை மாவட்டம் பிபிலியை ரத்தலியத்த பகுதியில் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒரு பெண் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் ரதலியத்த பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய சந்திரிகா சியாமளி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் வீட்டின் வரவேற்பறையில் இரத்தக்கரையுடன் அந்த பெண்ணின் சடலத்தை கண்டுபிடித்துள்ளனர். அதே இடத்தில் கழுத்து பகுதியில் கடுமையான காயங்களுடன் துமிந்த என அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கிடந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். உயிரிழந்த பெண்ணின் கணவர் போலீசாரிடம் வழங்கிய வாக்குமூலத்தில் தனது மனைவி கொழும்பில் அமைந்துள்ள ஒரு அழகு நிலையத்தில் பணியாற்றி வந்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் சுமார் 1 மாதத்திற்கு முன்னர் அழகு நிலையத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக தற்போது காயமடைந்துள்ள சந்தேக நபருடன் துபாய் பயணம் செய்து திரும்பியதாகவும் அவர் கூறியுள்ளார். அந்த பயணத்துக்கு பின்னர் தனது மனைவியை தன்னிடம் அனுப்பாவிட்டால் உயிருக்கு ஆபத்து விளைவிப்பேன் என சந்தேக நபர் தொலைபேசியில் மிரட்டியதாகவும் சில புகைப்படங்களை கைபேசிக்கு அனுப்பியதாகவும் கணவர் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் குறித்து மனைவியிடம் கேட்டபோது அவருக்கும் அந்த நபருக்கும் இடையில் தொழில் சார்ந்த தொடர்பு மட்டுமே இருந்ததாக அவர் விளக்கம் அளித்ததாக கணவர் கூறியுள்ளார். சம்பவம் நிகழ்ந்த நாளன்று கணவர் பணிக்கு சென்றிருந்த நேரத்தில் இந்த கொடூர சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் உயிரிழந்த பெண்ணுக்கும் சந்தேக நபருக்கும் இடையில் இருந்த தனிப்பட்ட முரண்பாடு அல்லது நிதி தொடர்பான தகராறு இந்த கொலைக்கு காரணமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.